Hi friends, welcome to RH Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து bread chilli எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நம்ம வந்து எந்த விதமான சாஸும் பயன்படுத்த போறது கிடையாது. சோ வாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பிரெட் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடுறதுக்கப்புறமா இப்போ நான் இதில் வந்து 6 பிரெட் ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். நம்ம இவ்வளோ சேர்த்துடலாம். இது நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ இதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி குட்டி குட்டி கட் பண்ணி வச்சு சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல் காஷ்மீர் ரெட் சில்லி, கடைசியாக தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துலாம். நான் ஒரு தக்காளி தான் கொடுக்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரைக்கும் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க இடையில எப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம இதில் வந்து பிரெட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா பிரெட்டோட நல்லா ஒட்டுட்டும். ஸோ மெதுவாக கிளறி விடுங்க, இல்லாத பிரெட்டெல்லாம் வந்து உடஞ்சிடும். உங்களுக்கு ஒரு வேளை வந்து காரம் வந்து பத்தலை அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசி வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரெட் சில்லி ரெடி. நம்ம நார்மலாக எப்பயுமே இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரெட் சில்லி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடா நம்ம ஆடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.